இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டில் காளிங்கராயன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோமாதேக பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்களும் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு சு முத்துசாமி அவர்களும் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அணைக்கட்டில் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். உடன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர் VC சந்திரகுமார், மாநில பொருளாளர் KKC பாலு உடனிருந்தனர். ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்டம் சென்னிமலை கிழக்கு ஒன்றியம் வெள்ளோட்டில் காளிங்கராயன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோமாதேக பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக அரசு ஆளுநர் மோதலுக்கு சுமூக தீர்வு காணாவிட்டால் உச்சநீதிமன்றம் தலையிட்டு தீர்வு காண நேரிடும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தல். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலையில் சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பு. ஜனவரி 20 தண்டனை அறிவிப்பு. திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் அரிப்பை தடுக்க நீண்டகால தீர்வு காண முயற்சி என்று கனிமொழி MP தகவல். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை ஜனவரி 20 சந்திக்க விஜய்க்கு அனுமதி. இந்துத்துவ சக்திகளை அழிக்க விஜய் இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கரூர் அருகே 16 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை செய்ததாக போக்சோவில் காவலர் கைது. இன்ஸ்டாகிராம் பிரபலம் ராகுல் டிக்கி பைக் விபத்தில் சிக்கி மரணம். காதலனுக்கு கஷாயத்தில் விஷம் கலந்து கொலை செய்த வழக்கில் காதலி கீஷ்மா குற்றவாளி என்று அதிரடி தீர்ப்பு. 750+ ஆவரேஜ் இருந்தாலும் டீமில் இடம் கிடையாது என்று சாம்பியன்ஸ் டிராபி அணி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.